ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேடில் ரொம்பவே முக்கியமான ஒரு எடிட்டிங் கமாண்டாக இந்த ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு லைன் வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷனாக நிறைய லைன் இருந்தால் தான் நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் லைன் வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கிராஸ் ஆகிற மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லைனோட எக்ஸ்டென்ஷனை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கமாண்டில் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி கேட்கும். ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பவுண்டரி செலக்ட் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்குள்ளே மட்டும் ட்ரிம் பண்ணிக்கிறது. அதாவது இந்த 2 லைனை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்துட்டு பவுண்டரி செலக்ட் பண்ணி ஸோ என்டர் கொடுத்துட்டிங்கன்னா எகெயின் இந்த லைனை தவிர்த்து எந்த லைனை வேணாலும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைன்லாம் ட்ரிம் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைன் இன்னொரு லைனோட இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரிம் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்து பின்னாடி வந்துக்கலாம். ஓகே, இப்போ டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுண்ட்ரியே இல்லாமல் நீங்கள் எந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ண நினச்சிங்கனாலும் உங்களால் ட்ரிம் பண்ணிக்க முடியும். இன்டர்செக்ட் ஆகிருக்கிற பட்சத்தில் எந்த லைனையும் உங்களால் அழிச்சிக்க முடியும். ஓகே, கண்ட்ரோல் Z கொடுத்து அகைன் பின்னாடி வந்துக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரிம் கொடுத்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபென்ச்சு, கிராசிங், ப்ரொஜெக்ட் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். எகைன் வந்துட்டு ட்ரிம் டிஆர் டபுள் என்டர். ஸோ வந்து ஒரு இதான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபென்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபென்ச்சை நம்ம செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபென்ச் நீங்கள் லெஃப்ட் கிளிக்கை ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ இந்த லைன் வந்துட்டு எதோடலாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் Z. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராசிங் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் வந்துட்டு உங்களுக்கு கிராஸ் ஆகும். ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த லைன் எதோடலாம் கிராஸ் ஆகுதோ அது எல்லாமே ட்ரிம் ஆகிடும். அதுக்கு தான் பேர் தான் கிராசிங். ஓகேங்களா? ஸோ எகெயின் கண்ட்ரோல் Z. ப்ரொஜெக்ட் எட்ஜு. ஸோ எட்ஜு அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன், நோ எக்ஸ்டென்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்துட்டு அது இன்டர்செக்ட் ஆகி எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கிறத வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து டிஃபால்ட்டாக நோ எக்ஸ்டென்ட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரேஸ். எந்த லைன் அழிக்கணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு எரேஸ் ஆகிடும். இது நார்மல் டிலீட் டூல் மாதிரி தான் இந்த எரேஸ். ஓகேங்களா? அன்டூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கமாண்டுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் அன்டூ பண்ணி பின்னாடி வந்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அன்டூ வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 லைன் சப்போர்ட்டிங் லைன் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த இன்பிட்வீனுக்குள்ளே இருக்கிற லைனை வந்துட்டு நம்ம அடுத்துள்ள லைன் வர எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ EX என்டர். ஸோ ஃபஸ்ட் எடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குது. ஸோ அதே மாதிரி பவுண்டரி செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனையும் நான் வந்துட்டு பவுண்டரி லைனாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு எகைன் ஒரு என்டர் கொடுத்துட்டு இப்போ எந்த லைன் எக்ஸ்டென்ஷன் ஆகணுமோ ஜஸ்ட் அந்த பக்கம் போனால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆகி காட்டும். ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடியா பின்னாடியா எதை செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம்மில் பார்த்தா அதே டூல் தான் வந்துட்டு இங்கேயுமே இருக்கும். ஃபென்ச்சு, கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபென்ச் பண்ணியோ கிராஸ் பண்ணியோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ எகைன் அது ஃபாஸ்ட்டாக பண்ண நினச்சிங்க எக்ஸ்டென்ஷன் டபுள் என்டர். ஸோ எந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஃபென்ச், கிராசிங்ஸ் வந்துட்டு ட்ரிம்மில் இருக்கிற மாதிரி அதே டூல் தான் வந்துட்டு இங்கேயே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் எக்ஸ்டென்ஷன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே டூலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ட்ரிம்மும் எக்ஸ்டென்ஷனும் ஒரே டூல் தான். நீங்கள் ட்ரிம்மில் இருந்துக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டென்ஷனில் இருந்துக்கிட்டு ட்ரிம்மும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரே தான் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷனில் இருக்கேன். நான் ட்ரிம் பண்ணணும்னு நினச்சேன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி லைனை வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு ட்ரிம்மாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டூலில் இருந்தாலும் சரி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு வேலை செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரிம் கமாண்ட் உள்ளே போயிட்டேன். இப்போ ட்ரிம்குள்ளே இருக்க நான் இந்த லைன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி லைன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ட்ரிம் கமாண்டுக்குள்ள இருந்துக்கிட்டு தேவையில்லாத போர்ஷனை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் டூல். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு லைன் 100 எம்எம்க்கு வந்துட்டு ஒரு லைனை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ 100 எம்எம்க்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒரு 10 எம்எம்க்கு மேலே கீழே வந்துட்டு நம்ம நவுத்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காப்பி பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப்செட் அப்படின்ற சொல்லி ஒரு டூல் இருக்குது. ஸோ என்டர் இதில் வந்துட்டு த்ரூ கொடுத்துட்டு லைனை செலக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நவுத்தணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். ஸோ 10 mm நான் மேலே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 10 mm இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைனை வந்துட்டு காப்பி பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப்செட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே வேலையாக முடிச்சிடலாம். மேலே கீழே இந்த மாதிரி நீங்கள் நவுத்திக்கலாம். ஸோ ஒரு டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிம், எக்ஸ்டென்ஷன், ஆஃப்செட் இந்த 3 டூலை யூஸ் பண்ணி நம்மளால் எப்படிப்பட்ட ஒரு டிராயிங் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 டூல் இல்லாமல் டிராயிங்கை வந்துட்டு நம்மளால் வரையவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த டூலை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம்.